ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி வியாழக்கிழமையன்று சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. அங்கு மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்புமனு தாக்கலை முடித்துவிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. புதுச்சேரி தேர்தல் காலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இதனிடையே விஜயின் தாவேகாவும் களத்தில் இறங்கி ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. முன்னதாக தாவேகா தலைவர் விஜய் புதுச்சேரியில் சில தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்தினார். தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு மனு தாக்கல் நடைபெற்று முடிந்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே மீதமுள்ள நிலையில் தாவேகா கட்சி வேட்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் நீட்சியாக புதுச்சேரியில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள 4ஆம் தேதி காலை தாவேகா தலைவர் விஜய் புறப்பட்டார். தங்கள் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து மக்களிடம் வாக்கு சேகரிக்க சாலை மார்க்கமாக விஜய் சென்ற நிலையில் அவரை வரவேற்க வழிநெடுகிலும் ஏராளமான தொண்டர்கள் காத்திருந்தனர். அப்போது அவர் வந்ததைக் கண்டு அவரது தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். மரக்காணம் பகுதியில் அவர் சென்று கொண்டிருந்த போது அவரது தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது சில இளைஞர்கள் விஜய் சென்ற கார் மீது ஏறி கார் மீது அமர்ந்து கொண்டும் காரின் மீது படுத்து கொண்டும் நீச்சல் அடிக்கும் வகையில் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இருப்பினும் இந்த செயல்கள் திட்டமிட்ட பயணத்திற்கு இடைஞ்சல் ஏற்படுத்தியதை அறிந்த பாதுகாவலர்கள் அந்த இளைஞர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வீசினர். அதைத் தொடர்ந்து விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த ரசிகர்களின் இருசக்கர வாகனம் ஒன்று காருடன் மோதி விபத்துக்குள்ளானது. பைக்கில் வந்த இளைஞர்கள் நிலை தடுமாறி சாலையில் விழுந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் விஜய் நடத்தும் பொதுக்கூட்டங்கள், பிரச்சார பயணங்கள், நிர்வாகிகள் கூட்டங்கள், வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சியின் போது இத்தகைய துயர சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவது கவலை அளிக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் கரூர் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சுமார் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் இன்னும் மக்களின் மனதில் பதிந்துள்ளது. அதன் பின்னரும் திருச்சி உள்ளிட்ட இடங்களில் விஜய் நிகழ்ச்சியின் போது விபத்துகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த சூழலில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் விஜய் தனது நிகழ்ச்சிகளில் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்தி இனியும் உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நம்ம புதுச்சேரி மக்களுக்கு நம்ம டிவிகேவோட விஷன் அண்ட் அஜெண்டாவை கொஞ்சம் படிக்கிறேன், கேளுங்க. லவ் யூ டூ. துணை நிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம். நமது டிவிகே அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைகளில் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். 100% பயிர் காப்பீடு வழங்கப்படும். மீன்பிடிக்க செல்வோருக்கு லிட்டருக்கு ரூபாய் 20 டீசல் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமின்றி மின்சாரம் வழங்கப்படும். ஸ்டேட் யூனிவர்சிட்டி, புதுச்சேரி யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் அண்ட் ஆர்ட்ஸ் உருவாக்கப்படும். காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் 25% வளர்ச்சி செலவினங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும். Thank you.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.